நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போனோம். ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா கீதா கேண்டீன். இங்கே பிடிச்ச ஐட்டம் பொங்கல், சப்பாத்தி, பூரி. நான் வெஜ்ஜுலேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக நல்லா நீட்டாக இருக்குண்ணா. 100% எல்லாமே சூப்பராக இருக்குது. வாங்குற ஃபுட்டு சரிங்க, நம்ம சாப்பிட்ற உணவு சரிங்க, தரமாக இருக்குண்ணா அந்த கடை. நான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றேன். டெய்லியும் வந்து பார்த்தோம்னா மார்னிங்கும் நைட் இங்கே தான் சாப்பிட்றேன். உங்களுக்கு எது ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் வந்து ரோஸ்ட் தான். நெய் ரோஸ்ட் அந்த மாதிரி நல்லா இருக்கும். அந்த வெரைட்டி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா கீதா கேண்டீன் நல்லா இருக்கும். பட்ஜெட்டுக்கும் சரி, ஃபுட்டுக்கும் சரி எல்லாமே நல்லா இருக்கும். காஸ்ட்லி வைஸும் ஓகே, அதே மாதிரி குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். தட்ஸ் a good place. Reasonable rates. உங்க ஃபேவரட் எதுங்க? ரெண்டு ஃபேவரட் தோசை ஐட்டம். This is called special masala roast. சார் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். அல்டிமேட்டு. நல்லா இருக்கும். மெயினாக இங்கே வர்றதுக்கு காரணம் இது ஒரு ஸ்டஃபிங் தான். எவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க பாருங்க, அவ்வளோ ஸ்டஃபிங் எடுத்துக்கிட்டு சட்னி கொஞ்சம், இது கொஞ்சம். ஆக்சுவலாக என்னுடைய ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது ஸ்பெஷல் மசாலா ரோஸ்ட். அதுக்காகவே நான் ஒரு ஸ்டஃபிங்காகவே நான் ஆனியன் ரோஸ்ட்னா ஆனியன் மட்டும் தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனியன் ரோஸ்ட், ஆனியன் முட்டை, ஆனியன் மட்டும் தான் இருக்கும். இங்கே பொடி போட்டு கொடுக்கறதுனால நல்லா இருக்கு. இன்னொன்னா எனக்கு பிடிக்காத நெய் இருக்கு. உனக்கு பிடிக்காத நெய் இருக்கு? ஆமாம், அவன் நெய் பிடிக்கும். எங்கேயுமே ஆனியன் ரோஸ்ட்டுக்கு நெய் ஊற்ற மாட்டாங்க. அதனால டேஸ்ட்டுமே அது என்னமோ கரெக்ட் தான். எப்படி அல்டிமேட். ஒரு சில பக்கம் லெமனோட டெக்ஸ்சர் அதிகமாக போயிடும். அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இங்கே அது அதிகமாக இல்லை, அது வரைக்கும் ஓகே. அதே மாதிரி தேங்காய் போட்டு கொடுக்குறாங்க. வர்றக்கா இன்னொரு முக்கியமான காரணம் இந்த அமௌண்ட் தான். அவங்க பில்லு போடுற பார்த்துக்குங்க, அமௌண்ட்டுக்கு வர்த்து. இதுவே நான் வந்து வெஜ்ஜுக்கே ஃபேமஸான ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, அங்கேயெல்லாம் போனோம்னு வைங்களேன், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பெஷல் மசாலா ரோஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டஃபிங் எவ்வளோ இருந்துச்சு, ஸ்பெஷல் ஆனியன் ரோஸ்ட்டுமே அவ்வளோ ஸ்டஃபிங் இருந்துச்சுல, அந்த அளவுக்கு அந்த ஸ்டஃபிங்கே இருக்காது. ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 150, 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ரோஸ்ட்டே. வேற எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆனியன் ரோஸ்ட், வேற எங்கேயும் இருக்காது. அதனால தான் மெயினாக வர்றது. அமௌண்ட் ஆகட்டும் இல்லை குவான்டிட்டி குவாலிட்டி எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி வெரைட்டிஸ்லாம் இருக்கும். பொடி இட்லி, பெப்பர் இட்லி, சில்லி இட்லி, அதுக்கப்புறம் வந்து இந்த சோளா பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். சில்லி பரோட்டா இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணி பேசுறேன்னா அவ்வளோ வர்த்து. இவ்வளோ பில்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு வேண்டாம், இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணி ஏற்றக்கூடாது. ஏன்னா என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான். ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, 6 to 7 போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். போய் சாப்பிட்டுட்டு மறக்காமல் இந்த ஸ்பெஷல் மசாலா ரோஸ்ட்டை ட்ரை பண்ணிடுங்க.